நீங்க கூட வர நான் தனியாக தான் மூணு பேரும் ஒன்றா வர இருக்காங்க. அவரை ஒரே அடி அடிச்சு என்ன தெரியுமா நீ எங்கே வர ஓகேப்பா கொண்டாடு போங்க. ஆடான டீமா நீ எந்த டீம் என்ன டீம்னா உங்க வேலை எல்லாம் ஏதாவது ஒரு டீம்ல ஜாயின் பண்ணுங்க. சரி என்ன படம் பண்ணிருக்கீங்க? யார் நோட் பண்ணிருக்கோம் பார்த்துட்டு இவரு என்ன பண்ணாரு? போலீஸ்காரர் வாணிராணி மேனேஜர் சார் சார் அப்படியா? இப்போ நம்ம எங்கேயும் போகிறது வந்து இப்போ 22 நாளைக்கு 6 மணி நேரம் எங்கே போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பஸ்ஸில் கருப்பு நகர்னு ஒரு படம் பண்ணேன் சார். படம் இல்லை ஏன்னா கருப்பர் நகர்னு ஒரு படம் பண்ணேன் சார். நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நான் சரவணன் சார். இப்போ கங்காரம் முடிச்சுட்டு கங்கா கலாபம் பண்ணி சார் ரைட் நோட்டேன். முன்னாடி ஹரிதாஸ் ராஜீவ் சார் படம். சரி ரெண்டாவது படத்தில் டிசி இப்படியே அவங்க எப்படி அவங்க தனியாக சரி ஓகே சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ எங்களுக்கு என்ன நீங்கள் வாங்க வயசான 4 பேர் இருந்தாங்க. அது லேடிஸ் குழந்தைகளா வேற பசங்க கீழே குடிக்க மாட்டேன் கீழே ஒரு அதான் பாப்பா சொல்லுங்க. இது யாரு நீங்க போடுங்க. இது யாரு யார் கூட வந்துருக்காங்க? நீங்களா சரி நீங்க கொஞ்சம் பின்னாடி எல்லாம் நீங்க ஓகே இதான் நல்லா நடிச்சு விட அப்புறம் என்ன ஆட்டம் உங்களுக்கு இருந்தது சரியா எஸ் சார். எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நீங்களாம் பேர் அஸ்வத் சார். எடுத்து படத்தில் இவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்க. அவங்க நீ எதுக்கே போடுற நீ யாருப்பா? உங்க பையனா? என்ன ரவி இவ்வளோ பெரிய பையன் வயசாக போச்சாப்போ பையன் வெளியே காட்டலாமா? வயசாக சின்ன பையன் வச்சுக்கிறாங்க. அப்புறம் 19 வயசு தான் சார். பாக்ஸிங் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் 27 + 1 30 ஒன்று 57 ஆகிடும். சரி வீடு சார். அதெல்லாம் ஒரு ஷூ என்ன வந்துக்கிறாங்க? நடிக்கலாம் தொழில் பார்க்கலாம். பார்த்தேன் ஏதோ டிவியில் ஜராசந்தன் ஒரே ஒரு ஒரு கேரக்டர் படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். ரொம்ப படம் பண்ணிருக்கேன் சார். எத்தனை படம் நான் தான் பண்ணிருக்கேன். நம்ம தான் கேரக்டர் பண்ணுறீங்க சார். பண்ணுவேன் அன்னைக்கு சரியில்லை சார் நடிகர். இன்னைக்கு ஓரளவுக்கு அன்னைக்கே அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தேன். அன்னைக்கு ஒரு தெரியாத போது கொடுத்தீங்க. அப்புறம் இல்லையா இன்னைக்கு கூட இப்ப நடிப்பேன் சார். நீ நடிச்சு நடிக்கிறதா? இவர் படம் பண்ணாரு. அதில் நான் தான் ஒரு வில்லனா பண்ணேன். அந்த தாடி எடுக்க முடியல.
அது கண்டினியூ அப்படியே பையனை எடுத்துருவோம் சார். இப்போ படத்துக்குலாம் எடுத்துருவாங்க. ஹரி சார் படம்னா மொட்டை கூட அடிக்கிறேன். டேலாக்லாம் நல்லா பிச்சு வந்துடும் சார். இல்லையா? நிச்சயமா சார். பண்ணி பாருங்க. பண்ணலன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நீ செய்யறேன். பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பாருங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா பண்ணணும் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணாங்க நீ. இன்னைக்கு நான் பண்ணுவேன் நல்லா. சரியா? ஓகே. இந்த பேர் எழுதணும் நான் சார். தேங்க்யூ சார். ஓகே. என்ன ஆளு வேற மாதிரி இருக்கீங்க? கேட்டப்பா உட்காருங்க. ஒன்றும் இல்லை, வித்தியாசமாயிட்டேன். உட்காருங்க. ஐயா சொல்லுங்க. ஃபோன் பண்ணி நான் நிறைய படங்கள் சீரியஸாக பண்ணியிருக்கேன். போட பாப்பா வாங்க 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 உள்ள வாங்க. ஏற்கனவே நடிச்சிருக்காங்களா? என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்க இவள அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன படம் பண்ணிருக்கீங்க? அப்படியா? சரி. நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. யார் அந்த தம்பி சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்க. இவனையும் வச்சு என்ன வாங்க பண்ணுவாங்க? வாங்க. இந்த வர சொல்லுங்க. போய் போட்டோ எடுத்துக்கோங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணா வச்சு போட்டோ எடுத்துக்கோங்க. சரி. ஓகே. வாங்க வாங்க. நீங்க வா. ரெண்டு பசங்க ரெண்டு பேர் தனியா வச்சுக்கோங்க. இந்த பாப்பா சேர்த்து வச்சு. இந்த பாப்பா 4 பேர் ஒரே இந்த பாருங்க. இந்த குழந்தைங்க. அப்புறம் இந்த பாப்பா 4 பேர். அப்படியா? சரி சரி. சரிம்மா. நீங்க? அப்படியா? சரி சரி. நீங்கம்மா? சரி. இவங்க 3 பேர். 3 பேரையும் ஒரு சரியா? ஓ ஓ. ராஜா இந்த 3 பேரையும் ஒரு சொல்லு. பர்சனல் கார்டு அடுத்த சொல்லுங்க. உள்ள வாங்கம்மா. உள்ள வாங்க. லேடிஸ் முடிஞ்சிச்சுன்னா ஜென்ஸ் போயிடுவாங்க. ஓகே சார். ஜென்ஸ்ல வயசான ஆளு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற யாரும் இருங்க. வா வா. ஜென்ஸ்ல நைஸா உள்ள வாங்க. அவருக்கு தெரியணும்ல. அதான் சரியா பார்ப்போம். பசங்க எல்லாரும் நீங்க கொஞ்சம் பெரியவங்க போயிட்டு பசங்களை முன்னாடி நிக்க வைங்க. ஆமா. பசங்க என்னோட இந்த பாப்பா வந்துச்சு. சரி வர பரவாயில்ல. போடு ஜான். சார். இந்த பசங்க எல்லாரும் ஒண்ணா நிக்க வச்சு ஒரு போட்டோ. பாப்பா எல்லாரும் நிக்க வச்சு. சரி. ஏற்கனவே இந்த பாப்பா வந்துச்சு. இல்ல இது மொபைல் காமிப்பா. தனித்தனியா பிரிச்சு எடுத்துருக்கியா? சரிங்க சார். ஓகேம்மா ஓகே. உங்க பையன் யாரு? எல்லாரும் நோத்து மாதிரி வச்சு. பாத்து. ஓகே. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே. சரி வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அந்தால வாங்க வாங்க. யாரெல்லாம்? நீங்க அது உள்ள அப்படியா? எல்லாம் என்ன பண்ண சொல்லுங்க. அப்படியா? சரி. யாரும் வச்சிருக்கீங்களா எல்லாம்? பெரியவங்க தான் நான் கேட்கறேன். என்ன பண்ணிருக்கீங்களாம்மா? என்ன படம் பண்ணிருக்கீங்க? சீரியல்லாம் பண்றீங்களா? இந்த சீரியல் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் தனியா நிக்க வச்சிருக்கீங்க. அதனால நமக்கு தெரியும். எல்லாரும் மொத்தமா எடுத்தா ஒண்ணும் புரியாது. ஆமா. போட்டோ எடுக்கணும். தனித்தனியா பிரிச்சு வந்தாங்க பசங்க, பிள்ளைகள், அப்புறமா அந்த லேடிஸ் எல்லாம் தனியா டயலாக் பேசி நடிக்க தெரிஞ்சவங்க தனியா, மத்தவங்க தனியா அப்படி பிரிச்சு எடுங்க. சரி. ஓகே. வாங்க வாங்க வாங்க. ஓகே. ஓகே. சுரேஷ். 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 அப்படியா? வெரி குட். போட்டோ நிக்க அதாம்மா, அந்த லேடிஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இவங்களே சேர்த்து எடுத்துக்கலாம். லேடிஸ் குழந்தைங்க தனியா. நடிக்க வந்தவங்க கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உள்ள இருக்காங்க அவங்க வண்டி இங்க போட்டாங்க. கொஞ்சம் வழி விட்டா தான் பரவாயில்ல. என்ன இருக்கட்டும். பத்திரமா போலாம்.
போய் போட்டோ எடுக்கணும் போங்கம்மா பேர் சொல்லு. அடுத்தடுத்து பேர் சொல்லுங்க. எல்லாம் நடிச்சிருக்கீங்களா ஏற்கனவே? யாரும் நடிச்சது இல்லையா? நடிக்காதவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஏற்கனவே நடிக்காதவங்க எல்லாம் ஓகே. ஏற்கனவே அறுபது கை சரி. இந்த 2 பசங்களையும் தனியா எடுத்துக்கோங்க. இந்த 3 பேரும் தனியா எடுத்துக்கோங்க. இந்த பாப்பா எல்லாம் ஒண்ணா இவங்க 6 பேரும் கொண்டாடுறோம். 4 பசங்களும் ஒண்ணா எடுத்துக்கோங்க. ஓகே சரி. நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. சார் போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே எடுத்துக்கிட்டாலும் சரி உங்ககிட்ட இருந்தது வாங்கினாலும் சரி. உங்ககிட்ட இருக்க போட்டோஸ் அப்போ நீ ஒரு போட்டோ எடுங்க. கான்டாக்ட் நீங்க போங்க. உங்க பேர் வாங்கம்மா. இப்ப பார்த்தா சார் பார்த்தது போட்டோ எடுத்து டைலாக் எதுக்கு சரி பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க போட்டோ எடுத்து. ஓகே கொஞ்சம் பேர் தெரிஞ்சு அதை கேட்கணும். சொல்லுங்கம்மா. தம்பி இது என்ன பண்ணிருக்க? அப்படியா? ஓகே. நீங்க யாரு? நீங்க 3 பேர் ஒண்ணா இருக்காங்க. நீங்க நில்லுங்க பக்கத்துல. அதை எடுத்தா கேட்ட நீங்க உங்க வர சொல்லுங்க. நீங்க நில்லுங்க. தெரியும் யாருன்னு சார் கேட்க மாதிரி ஓகே. ஜான் சார் இந்த டீம் அப்படியே மொத்தமா நிக்க வச்சு ஒரு போட்டோ. பசங்க மட்டும் நிக்க வச்சு பசங்க. ஓகே. நீ என்ன தெரியல? உன் பேர் என்ன? ஓகே. இந்த தம்பி 2 பேரும் ஒண்ணா நிக்க வை. அவங்க 3 ஒண்ணா நிக்க வை. சரியா? ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? போட்டோ எடுங்க. நீங்க போட்டோ எடுத்து நம்பர் வாங்கி அதே ஒரு பெரிய கதை உண்மையிலே பாருங்க. சொல்லிட்டு போவாங்க. பழமொழி தானே 4 பிள்ளை பெற்றா அது நன்றோடு வந்தே ஆகும். உங்களுக்கு நல்ல குடும்பம் நல்ல போச்சு. கடைசி இருக்கிற 3 நாள் தான் பார்த்து போட்டு கொடுத்தாங்க. என்ன பண்ணுற படப்பள்ளியில் நாரி கிடக்கிற பாட்டு என்ன அப்படி சொல்கிறேன். அதனால எந்த ஊர்? காஞ்சிபுரம் செய்ய திடீர்னு வருவான். மோட்டர் சைக்கிள் எடுத்துருவான். உட்கார எங்கேயாச்சும் நான் சாப்பிட அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் விட்டு ஒரு 300-400 கையில் கொடுப்பான். நான் அப்படி எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கறேன். சாப்பிட்டான்னு கேட்பான். அதுதான் நான் பெரிய சமாளிக்கிறேன். தந்தையோடு கல்வி போகும், தாயோடு அறுசுவை போகும், தாரோடு அனைத்தும் போனார். எனக்கு எல்லாம் போயிடுச்சு. பேர் பண்ணதுக்காக நான் உலகோட அதையா அதேறேன். நம்ம படங்களும் நீ நடிச்ச சீன்லாம் நல்ல சீன் தான். நல்ல சீன் தான். ஆனால் ஒரே ஒரு சீனாக போயிட்டேன். அந்த ஒரு சீன் போட்டதால அடுத்த வந்து நான் அதை பண்ணிக்கிறேன்னாக்கா பண்ணிக்கிறேன் நீ அப்படின்னு கேட்குறேன். தவிர ஒரு 2-3 வந்து தொடச்சா வந்து ஓ அங்கே வந்ததில்ல இங்கே வந்ததில்ல அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. சரி நான் சொல்கிறேன். ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே சார் சொல்கிறேன். ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரே அடிக்கடியா வரீங்க வரும்போது என்ன ஆச்சு? அங்க என்னடா ஆள்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அப்படி போ. என்னடா எல்லாம் சுலாங்க மாதிரி இருக்காங்க. வந்துடா சவுண்ட் அது பொய்யான. சொல்லுப்பா என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் சார். நான் வந்து முன்பணம் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ வந்திருக்காங்க. டிவி சீரியல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் அந்த பக்கம் முன்னாடி போ. அங்கே போய் தனியாக ஃபோட்டோ எடு. அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ரெகுலராக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்
ஃபர்ஸ்ட் டைம் தனியாக மொத்தமாக வச்சு போட்டோ எடுத்தா சரிங்க சார் வா அந்த டீம் அப்படியே வாடா ஓகே வாங்க தனியா வச்சு போட்டோ ஆமா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உனக்கு 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம், உன் பிள்ளைய படிக்க வைக்கலாம். இல்ல அந்த எம்எல்ஏ டவுசரை வைக்காம விட மாட்டான். புரியுதா? புரிஞ்சுக்க. கட்டுமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. வரேன். கிளம்பு அப்படியே போட்டோ எடுத்து ஓடு. இவங்க 5 பேர் போட்டோ உங்களே சொல்றேன் போட்டோ எடுத்து சொன்னீங்க. வெளியே போட்டோ எடுக்கலாம் 5 பேரும் ஒரே டைம்ல எடுப்பா நீங்க என்ன படம் நீங்க ஒன்றும் பண்ணல சார் பெருசா புதுசு போலீஸா நீ 1001 என்ன பண்ணிருக்க 1001 நான் பண்ணேன். கண்டே காலேஜ் வந்து நல்ல கரெக்ட் பண்ணேன். நீ உனக்கு தெரியுமே நீ சரி ஹாஸ்பிட்டலே வந்து சார். என்ன நடிக்க வரியா ரொம்ப நாள் வந்து பார்க்கலையா ஆமாம்ல தனியாக பிரிச்சு வச்சுக்கோ அந்த குரூப் 4 பேர் வாங்க சரியா நீயும் கூட எடுத்துக்கிறீங்களா சரி 5 பேர் சேர்ந்து போட்டோ சைடுல வெளியே எடுத்துறாங்க அவனை இருக்க சொல்லு போ வச்சிடாத அவனை வச்சிட அவனை சரி நீ என்ன போடே படம் வந்திருக்கிறேன் என்ன பண்ணிருக்கீங்க நீ சீட்டு வந்தியா இல்ல நான் வந்து செலக்ட் ஆகல காலேஜ் பார்க்கல நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க நீங்க 3 பேர் போட்டோ எடுத்துக்கோங்க நல்லா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சீட்டு வந்தீங்கல்ல நீங்க கூப்பிடலையா நீங்க 3 பேர் போட்டோ அது யாரு இவன் 3 பேர் அவனா ஓ சரியா செட் ஆகலையா இந்த 3 பேர் தனியா போட்டா 3 பேர் தனியா 3 பேர் தனியா படிச்சு வித்தியாசம் தனியா நோட் பண்ணி சரி ஓகே நீங்க அவர் கூட இவங்க 2 பேரும் ஒண்ணா வச்சு ஒரு போட்டோ சரி ஓகேப்பா கீபோர்டில் பண்ணேன் சொல்லாது சார் யாரு சௌந்தர் சார் ஏதோ மெயின் நல்ல ரோல் பண்ணேன் பண்ணிட்டு இருக்கேன். போட்டோ வாங்கி வச்சுக்கோ சரி அப்போ என்ன பண்ணாங்க ஓகே இவருக்கு ஒரு போட்டோ உங்களுக்கு கால் சரியா இருக்கவங்க காலை பெய்யா ஓகே இப்போ வந்த நீ வந்து காலில் இது 3 வரைய செட் பண்ணி வச்சா அது ஊருக்கு வர்றாங்க அப்படியா ஓகே ஓகே
இல்லை ஃபோட்டோ இங்க நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் நானும் டாக்டர் தான். ஓகே. நானும் ஃபாதரா போறேன். ஓகே. நீங்கள் ஒன்றாவே வச்சு எடுத்துங்க. சரி. நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வாங்க, சரி. ஓகே. தேங்க்யூ. வாங்க. கண்டிப்பாக கூப்பிடுறாங்க. வாங்க. 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 இருங்க, போட்டோ. யாருங்க? நீங்க போட்டோ எடுத்துங்க. ஒரு இது ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்து எடுத்துங்க. சொல்லி அப்படியே வாங்க. நான் இது. சரியா? ஓகே, வாங்க மாமி. கொடுத்துருங்க. ஆ அவனே போட்டோ எடுத்துக்கோ. ஓகே. தியேட்டர் ஆர்டிஸ்ட் நீங்க? இல்ல நாடக நீங்க சார்? ஓகே. அப்படியா? அப்புறம் இப்போ வீரத்துல அஜித்தோட சைல்ட்ஹுட் கேரக்டர். சரி 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 சரி. அப்ப நீ ஒரு பண்ணி மூணு பேரும் ஒண்ணா வச்சு சிங்கிங் மேன் எடுக்கலையே? இல்லை சார் அண்ணா அங்கே நடந்து போகும்போது அங்கே ஒரு சீனு அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு சீன் சார் பத்தியா நீ? நான் வந்தேன் சார் பின்னாடி வந்து அது மாதிரி கீழே வந்து உந்திய பைக்ல அந்த பாலம் உடஞ்சிட்டு நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த 4 பேர் இந்த 5 பேரும் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வாங்கடா அந்த 3. டேய் நீ இன்னும் போலையா? வாடா வாங்கடா வாங்க தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த 5 பேர் அப்படியே தனியா போட்டோ. இந்த 5 பேர் தனியா ஒரு போட்டோ. நீங்க 2 பேர் தனியா போட்டோ. வாடா 5 பேருக்கு தனியா போட்டோ. ஆமா நீங்க போட்டோ 5 பேர். நீங்க 3 பேர் தனியா போட்டோ. சார் பாக்க இல்லை அவங்க 2 பேரும் இருக்கு. இவன் தனியாக நீங்க சொல்கிறேன். தனியா என்ன சரிங்களா? அம்மாவெல்லாம் போடுங்க. 2 பேர் தனியா போட்டோ. சும்மா ஒரு விளம்பரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போய் பிள்ளை எல்லாம் கூட செல்லு பண்ணி அவங்க கூட ஜாயின் பண்ணு. எங்க ஜாயின் பண்ணி இந்த 4 பேரை தனியாக போட்டு. ஓகே வாங்க. நீங்க பட்டா ஆராம் பண்ணிக்கலாம். போட்டோ எடுத்துக்கோ. என்ன பண்ற? ரீசார்ஜ் பண்றியா? என்னடா ரீசார்ஜ் பண்றியா? அவரு ஒரு மீன் வறுமனை காத்திருந்து பிடிக்குமா? எல்லாம் காத்து அடுத்து ஒவ்வொரு ஐட்டத்தை இறக்கி நீ நீ போட்டு நீ பாட்டு எடுக்கிறவங்க நீ என்ன பண்ண போற? டேய் நீ என்ன பண்ண போற? மயக்கம் வருதா? நடிச்சு காட்டுறானா மயக்கம் வருதுன்ற? நீ இந்த சோம்பேறி இருக்க. அப்புறம் என்னடா இந்த கூட்டத்தில் இருந்தே மயக்கம் வருதுன்ற? நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படியே மகளே வணக்கம் மகளே யார் பாதா பிஆரா எவன் தான் எனக்கு டிஆர்னு சொன்னது எனக்கு இருக்குது விஆர் பண்ணு முடிஞ்சா நல்லா பண்ணு தானே ஏய் தும்பாப்பா டுமுடுப்பா உட்காரியா பார்த்து வரியா என்ன பார்த்து ஏய் வெள்ளம் வாயா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன வயசு? 24 சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். சரி மார்க்கெட்டில் அவங்க கூப்பிட்டு சிரிப்பு பாரு. அவனுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுத்தா வருவியாடா?
பேசுங்க உங்க இதை வந்துட்டு சொன்னாங்க சொல்லுங்க 3 வருஷமா ஐயா உங்க பேர் ஆல்பர்ட்டா? ஜான் கணேஷ் ஐயா. எனக்கு இருந்துட்டு வர மாதிரி இருக்கு. கரெக்டாக சொல்ல பாருங்க. சரி ஓகே சரி போட. ஏன்டா சிரிக்கிற? சாப்பிடலையா காலையில்? காலையில் சாப்பிட்டியா நீ? பேரு நீங்கள் ஓகே 3 பேர் ஒன்றா போட்டு ஓகே நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். என்ன படம் வந்தீங்க? தனியா வாங்கிட்டு அட்ரஸும் அவர் லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கேன். அனுப்பிச்சு விட்டாங்க நீங்கள் நாங்கள் நேரில் பார்க்குறோம்ல. ஃபோட்டோ எடுத்துங்களா? போய் வேற ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே சொன்னாருங்கெல்லாம் அப்படி போய் ஏன் குடிக்கிறது? கைரோண்ட ஒரு படம் பண்ண சார். அடுத்து உள்ள வந்தீங்களா? நியூவா? என்ன நீங்க ஏடா ஏன்னா ஆள் கம்மியாக இருக்கு நியூவா வந்துட்டு இருக்கீங்களா? ஞானம் வந்துருக்கு. அதுல எல்லாம் தெளிகிற சொன்னாங்க சார் ஏன் கதவு திறந்தீங்க? போட்டோ போட்டு ஓகே. நம்ம பாட் ஓட்டு பார்த்தோம் லாஸ்ட் டைம் அந்த செலிபிரிட்டி பார்த்தோம். சரி டே பிஃபோர் எஸ்டே ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தேன். சரி அதான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஹரி சார் நாங்கள் மூணு பேர் கூட பேசிட்டு பயங்கர உழைப்பு ஒரே சவுண்ட் ஆகுது. நீங்க தானே வெளியே சவுண்ட் ஆகுங்க. என்ன பண்ண பண்ணிருக்கீங்க? என்ன பண்ண பண்ணிருக்கீங்க? நம்ம புதுசா இல்ல சார் நம்ம வீரம் நிறைய வேட்டைக்காரன் எங்க படத்துக்கு நம்ம படத்தை வேல்ல பண்ணிட்டு நீங்களா மூணு பேர் அப்படியா? அந்த 2 பேரும் ஒன்றா எடுத்து எனக்கு 3 பேர். ஓகே தெரியாத பேரை சொல்லி உன் பேர் என்ன? ஃப்ராங்க்லின் முத்து எடுத்துக்கோ. ஆமாம் வாங்க அடுத்து வந்துட்டீங்க வந்துருங்க. டோர் லாக் பண்ணு டோர் லாக் பா இதில் போட்டு விட்டுருங்க. அரசு நல்லா இன்னொன்று அந்த பாய் டீமை போட்டு விட்டுருங்க.
பாயா நீ மீசம் பாய் மாதிரி வச்சுக்கிற. வேற என்னது? தினேஷ் நீ பீகாரியா? இல்ல சார். ஸ்னேக் ரவில பாம்பெல்லாம் வச்சுக்கறேன். பாம்பு வச்சிருக்கேன். இங்கே வச்சிருக்க? ரூம்ல நீ எதிராக சொன்னாரு. சரி இங்க ஒரு என்ன மாதிரி ஐட்டமா இருக்கு? மலை பாம்பு நல்ல பாம்பு சார பாம்பு 3 ஐட்டம். லைசன்ஸ் ஸ்னேக் மெம்பர். ஸ்னேக் பார்க்கில் மெம்பர் அதெல்லாம் வச்சிருக்கீங்க. சினிமாவில் வந்து தேவைப்படுறதுனால தான் மெம்பராக வேணும். இப்போ நடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க. நடிக்கிறதுக்காக லைசன்ஸ் மெம்பர் நல்ல வேலை செய்யுதா? அந்த கோயில் பாம்பு குட்டி கொண்டு வந்து விட்டாங்க. வேலை போய் இஷ்டத்துக்கு எல்லாரும் விரட்டி கட்டி கொடுத்தாங்க. உனக்கே டவுட்டா இருக்கியா? நீங்களா? சிம்பாய்ஸ். வயிறு உள்ள பார்த்து திம்புன்றது இன்னும் போறதே கிடையாது பேர் வச்சுன்னு. நீ இப்போ உன்னையே பார்த்தது ஆமா எல்லாம் உன்னோட ஐட்டமா? வீட்டில் ரிட்டர்ன் சொன்ன நண்பன்லாம் பண்ணியிருக்கு. நண்பனேன் அது மாண்டேஜில் வரும். பாய கட்டிடுவியா அப்படி? வாயிலாம் கட்ட மாட்டோம். அப்படியே டைரெக்டாக பண்ணுவோம். வேற ஆர்டிஸ்ட் கிட்ட யாருன்னா கேட்டால் கொடுக்குற மாதிரி தான் டேப் அடிச்சு தைக்கலாம் மாட்டோம். எதில் அடிச்சுக்கிட்டு? இந்த சில டேப் இருக்கும் ஒயிட் அதை அப்படியே பல்லையா வாயிலையா? வாயில் வெளியில் வாய் திறக்காது. வாய் திறக்காது. ஆனால் படம் எடுக்கும் எல்லாமே சரி. டேப் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகாது. இல்ல கையிலேயே வந்து அறக்கிற அளவுக்கு டைட்டாக இருக்கும் டேப். அதனால் ஒரு 4 சுற்று சுற்றிட்டு வச்சுங்களேன். கோவமும் அதிகரிக்கும், படமும் நல்லாயிருக்கும். கோவம் அதிகரிக்க தான் படம் பெருசாக இருக்கும். டேப்பை பார்த்தா அவன் சென்சார் காரன் தெரிஞ்சு பண்ணுவானே. இல்லையே தெரியாது. டேப் தெரியாது. சில டேப் தானே அது. பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியாது. ஆனால் உள்ள விஷம் இருக்கும். விஷம்லாம் இல்லை. விஷத்தையும் எடுத்துருவோம், பல்ல எடுத்துருவோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அந்த விஷம் எப்படி இருக்கும்? விஷத்தை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். நம்ம அதை வாயை திறந்து அந்த வாயை திறந்து அமைக்கிட்டோம்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் பல்ல போயிடும். ஒரு 20 நாளில் திருப்பி பல்ல வந்துடும். என்ன சொல்கிறேன்? 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே பல்ல திருப்பி பெருசாகும். 5 நாள் ரெடி பண்ணணும் பல்லு. பாம்பு கொடுக்கலன்னா விஷம் வந்துடும். விஷத்தோட இருக்கும். விஷம் வந்து ஒரு 4 நாளில் திருப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும். பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்கெட்ச் மார்க் பண்ணிட்டு தான் பல்ல கொடுத்துருக்கோம். 18 பாம்பு வச்சுருக்கோம். ஸ்கெட்ச் மார்க்குன்னா ஸ்கெட்ச் மார்க்னா இது பல்லு குடிங்கிறது அப்படின்ற மாதிரி பின்னாடி வாலில் ஒரு மார்க் அது தெரியும். சில பாம்பு தோல் உரிச்சிச்சுன்னா அது கூட தெரியாது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சி திருப்பி பார்த்து செக்அப் பண்ணி. நேற்று ஏரஸில் ஒன்று ஏரஸ் கார்டு இருக்காங்க. இங்கே நிறைய பாம்பு இருக்கு. 3 பாம்பு பிடிச்சி நீங்கள் இப்போ எங்கே இருந்து அதெல்லாம் பிடிக்கலாமா? ஃபோன் பண்ணுவாங்க சார். நான் சோஷியல் ஒர்க்கு தான். அதனால் பேமெண்ட்லாம் எதுவும் வாங்குறது ஏதாவது வச்சு எப்படி பிடிப்பா பாம்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு? சின்ன ஸ்டிக்கர் தான் இருக்கும் சார். அங்கே இருந்தால் அப்போ ஃபோன் பண்ணுவாங்க. இல்லைப்பா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியும் பாம்பு இருக்கு. நீர் நிறையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க குளிர்ச்சியான பிரதேசம் தான் பாம்பு இருக்கும். அதெல்லாம் புதுராணி இருந்த இடம் தான். பக்கத்தில் மாங்கத்தோப்பு இருக்கு. வீட்டில் பாம்பு பக்கத்தில் தெரிஞ்சுன்னா நிறைய சார் வீட்டில் பாம்பு போயிடும். நான் என்ன சொன்னேன், வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் சார். அங்கே பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கேயும் மறந்துடுச்சு. அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் அடர்த்தியான பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? கொஞ்சம் அடர்ந்த இது, அதை கொஞ்சம் குப்பை குளம், தண்ணி இருக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல தான் அது விரும்பி இருக்கும். ஒரு ஹவர்லேருந்து ஒரு அரை நாள் கூட ஆகிடும். அது நேற்று பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பிடிச்சது. சும்மா ஒரு வாக்கிங் வரைக்கும் போய்ட்டு வந்தேன். காஸ்டியூமர் ரூமில் இருக்குது. அங்கேருந்து பார்த்துட்டு குரல் கொடுத்தாங்கன்னா ஆனால் வாங்க அப்படின்னாங்க. ஓடியாந்தேன். பார்த்தா அப்போ தான் உள்ளே போயிட்டு உள்ளே போனோன்னு படம் எடுத்து நிற்கிறது. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு வந்து வெளியே வச்சு வந்துருமா அப்படியே? கடிக்கும். நம்மளை அட்டாக் பண்ணோம். அப்புறம் திரும்பி வந்து வெளியில் அடிக்கும். சும்மா அப்படியே போட்டு அமைக்க அப்படியே எடுத்துக்கணும். மேலே துணி போட்டு அமைக்கிருப்போம். துணி போட மாட்டோம். படம் எடுக்கிறதுலாம் எப்படி ஸ்லீவ் போட்டு அப்படியே அவளை கொடுத்துட்டு வரேன். அப்படியே பார்த்து அந்த பீகாரியை போடுங்க என்னோட. சரி சரி இவரை ஒரு போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க தனியா. நான் அதான் சொல்றேன். லேடிஸ் எல்லாம் முடிச்சிடும். அது நான் லேட் விட்டு தான் வரேன். ஓகே கம். தனியா சொல்லுங்க. ஈகோ படத்துல தங்கச்சி அப்படியா? சரி சரி. நீங்க சார்? நான் பாடுறேன் சார். டைலாக்லாம் நல்லா பேசிக்கலாமா? வேற ஏதாவது படங்கள் பண்ணிருக்கீங்களா? இது ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய
ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னொன்று போயிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட அசிஸ்டன்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த டீம் வரீங்களா? நீங்க சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே படம் பண்ணீங்களா நீங்களாம்? நான் வேலை பண்ணியிருக்கேன். நீங்க வேலை பண்ணீங்க. நீங்க சிங்கத்தில் பண்ணிருக்கீங்களா? நீங்க சத்யா, நான் பிரபு சோழன் சாரோட குழுவில் பண்ணியிருக்கேன். போட்டோஸ் எடுத்துருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஏதோ வர சொல்லி வரல போல இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஒர்க்குக்கு வர முடியாம போச்சோ? இல்லை ஏதோ ஒன்று எனக்கு வரலன்னு சொல்லி ஏதோ ஆப்சென்ட் ஆகி ஏதோ ஒரு நடந்துச்சு. எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு வேலுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க மேடம், படம் சொல்கிறேன். ஃபோட்டோ எடுத்து சொல்லுங்க. ஓகே சார், வந்துருங்க நீங்கள் அவ்வளோ இருக்கீங்க. சரி ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. நீங்கம்மா? சத்யா சார், நான் பிரபு சோழன் சாரோட குழுவில் சிக்கியிருக்கேன். பையன். இப்போ அவளுக்கு அழகி முகம் கோயம்புத்தூர் கேசவன் சார் ஹீரோயினாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? மொபைலில் தான் ஃபோட்டோஸ். ஓகே, நீங்கள் எடுத்து வாங்க. ஒரு ரெஃபரன்ஸாக ஃபோட்டோ எடுத்து ஓகே. ஓகே. யார் யார் வருங்க? யார்? ஜிம்பாய். ஓகே ஓகே. நீங்க எடுத்து தனியா. அங்கே போய் எடுத்துங்க. தம்பி அது மேட்ரு தம்பி அது மேட்ரு. அப்படியா? என்ன பண்றீங்க? இங்கே என்ன பண்றீங்க? நெக்ஸ்ட் டீம் பண்ணிருக்கீங்களா? இருக்குங்க ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். தனியாக போட்டு முடிஞ்ச கூட்டெல்லாம் முடிஞ்சு அவ்வளோதானே? டக்குனு சொல்லுப்பா. அங்கேருந்து சொல்ற வாயை திறக்க. ஐயோ வாய் சத்தமா பேசணும்டா. நீங்க என்ன பண்றீங்க? வேலை என்ன செய்யறீங்க? படம் நீ சார் ராஜ்குமார் சார், தியேட்டர் ஆர்டிஸ்ட், விஜய் கலாராஜ் HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். HCL ப்ரெஸ் தனியாக சார் மொத்தமாக போட்டோ எடுக்குது. ஓகே ஓகே நான் போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ அவர் தனியாக ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்து வச்சுக்கீங்களா? எனக்கு நடிச்சிருக்கேன். என்ன பண்ண முடியும்? யாரு படம் படம் பண்ணிக்கிறாங்க? அப்போ இது ஷார்ட் மெடிக்குன்னு ஒரு படம் அப்புறம் அமல் சூப்பர் 2 பேரும் ஒன்றா வச்சு இருக்கணும். ஓகே, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே 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 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படியா? சரி சரி பண்ணியிருக்கீங்களா? அப்படியா? வெரி குட் வெரி குட். பண்ணுறீங்களா? சரி சரி. எந்த ஊர் நீங்கள்? இங்கே வல்லநாடுகிட்ட இருக்கீங்க. தெய்வ செயல் பொருள் சொல்லுங்க. வல்லநாடு கிடையாது. ஆமா எஸ்எல்எஸ்பி அவங்க ஊர் எந்த ஊர்? நீங்க எப்படி தேவசேல்புரத்துல காரசேரி உள்ள போகணுமோ? உள்ள 4 கிலோமீட்டர் போனா அங்க. அப்ப தேவசேல்புரத்துல உள்ள போகணும். இங்க வந்தாச்சு. நடிக்க ஆரம்பிச்சு. சினிமா நடிச்சது இல்லையா? ஐயா இதுலதான் ஆடு எல்லாம் பண்ணியிருக்கேன். சினிமா இது வரைக்கும் நான் பரதநாட்டியம் டீச்சர் இருக்கேன். ஜட்ஜ் பாஸ் ஒரு படத்துல வேணா யாரையும் படிச்சு விடுங்க. லாஸ்ட் டைம் பாட்டியா இருந்தாலும் சரி, அப்பா வந்தாலும்
ரொம்ப சந்தோஷம். இது நல்லா இருக்குது. சரி போட்டோ எடுத்து 3 பேரை ஒண்ணா நிக்க வச்சுக்கோங்க. ஓகே. சொல்லுங்க. இந்த பாப்பா தனியா போட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கம்மா யார் பண்ணி? அம்மா போட்டோ கூப்பிடுங்க. கண்டிப்பா சொல்லுங்கம்மா. பண்ணிருக்கீங்களா? அவங்களையும் சேர்த்து அவங்க கூட போட்டோ எடுத்துக்கோங்க. அம்மா வாங்க பிரதர். அவர் ஓகே எல்லாம் வந்துட்டீங்க. இருக்காரு இவர் நமக்கு வர்றாரு. ரெகுலர் நான் பார்த்தது இல்லையா? தமிழ் தெரியுமா? நல்லா பேசுவாரு. வெரி குட் வெரி குட். ஓகே எல்லாரும் இந்த படத்தில் வேலை இருக்கு. கலெக்டர் கேரக்டரா? இதுதானே. தமிழ் தெரியுமா? தோடா தோடா மாலுமா? ஓகே வெரி குட். ஒரு தெரியும் ஒரு புது கேரக்டர். பெங்காலி இல்ல தாங்க நாட்டு என்ன லாங்குவேஜ் இருக்கு? ஹிந்தி எல்லாம் தமிழ் தெரியுமா? இவர் தனியா இருக்குங்க. அவர் தனியா இருக்குங்க. ஓகே. யாரை கூப்பிட்டு இருக்காங்க? ராஜா நாங்க மொட்டை அடிச்சுட்டோம். ராஜன் அசந்தாங்க. யார் அவன் கேட்டுட்டு நீ அதை போய் இவரை போய் கூப்பிட்டு இவரு